ரிலீஸுக்கு முன்பே வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கும் வாடிவாசல் திரைப்படம். வாடிவாசல் திரைப்படம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருந்தது. அது எல்லாத்துக்குமே விடை கொடுக்குற விதமாக கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வாடிவாசல் திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காங்க. வாடிவாசல் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே பயங்கரமான கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் எந்த திரைப்படம் பண்ணாது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரி 23ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறது. இதனால் ரசிகர்கள் இந்த ஷூட்டிங் சமயகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்படும் திரைப்படம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாடிவாசல் திரைப்படத்துக்காக செட் அமைக்க போவது கிடையாது. உண்மையான வாடிவாசலே அமைக்க போகிறார்கள். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான திரைப்படம். படம் 3 பாகமாக வெளியாக போகிறது. இந்த சமயத்தில் வாடிவாசல் திரைப்படத்தோட ஆடியோ ரைட்ஸ் விற்கப்பட்டிருக்கு. சாங் ரைட்ஸ் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரல. இன்னும் படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கல. படத்துக்கான அஃபிஷியல் பூஜை கூட போடல. அதுக்குள்ள வாடிவாசல் திரைப்படத்தோ ஆடியோ ரைட்ஸ் விற்கப்பட்டு இருக்குன்னு நினைக்கும் போது வாடிவாசல் திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க, முக்கியமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாடிவாசல் திரைப்படம் 3 பாகமாக இருப்பதால் தான் 10 கோடி ரூபாய் வாடிவாசல் திரைப்படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது 3 திரைப்படத்துக்கும் சேர்த்து தான் 10 கோடி ரூபாய் வாடிவாசல் சம்பாதித்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்